என்னதான் நம்ம டே அண்ட் நைட்டை உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும் இவன் காசு நிறைய வச்சிருக்கானே எப்படி ஏமாத்துறது, இவன் சொத்து நிறைய வச்சிருக்கானே எப்படி அடிச்சு புடுங்குறது, இவன் என்ன யூடியூப் பார்த்துட்டு இருக்கான் இவனை எப்படி ஃபர்ஸ்ட் ஏமாத்துறது. ஸோ இங்கே என்ன சேட் ரியாலிட்டினா 10 பேரில் ஒருத்தன் திருடனா தாங்க இருக்கான். ஸோ இப்படி அவங்களால விரிக்கப்பட்ட வலையில் நானும் ஒரு ஆடுன்றதை உங்கள்கிட்ட இப்போ பதிவு செஞ்சுக்கிறேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட ஏமாந்துருக்கேன். என்னடா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கும் அந்த டைமில் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சு. ஸோ இப்போ நினச்சா என்னடா இப்படி ஏமாந்துருக்கியடா அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி ஃப்ரீலான்சிங்கில் ஏமாந்தேன் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஸோ கைஸ் நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 நண்பர்களால் வந்து நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன். 2மே வந்து எனக்கு ஆன்லைனில் மூலமாக தான் எனக்கு கிளைண்ட்ஸ் வந்தாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக தான் வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் கான்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டு எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வாங்கிட்டு நம்மளுக்கு பண்ணியும் கொடுத்துட்டாங்க, அவங்க பேவும் பண்ணிட்டாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா அவங்க வந்து கிரெடிட்ஸ் வச்சு பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா இப்போ ஒரு வீடியோக்கு வந்து நான் 500 சார்ஜ் பண்ணுறேன்னா அவங்க வந்து எனக்கு 300 தான் பே பண்ணுவாங்க. ரிமைனிங் 200 கேட்டால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சேர்த்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் வந்து நான் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 வீடியோஸ் வரைக்கும் பண்ணி கொடுத்தேன். அது வந்து கிரெடிட் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ கடைசி வீடியோவுக்கு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அதில் மட்டுமே ஒரு 500 கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு. சாரி 600ன்னு நினைக்கிறேன். 600 கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சு. கடைசியில் அந்த 600 அவங்க பே பண்ணல. கேட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பண்ணிடுறேன் ப்ரோ, சேர்த்து பண்ணிடுறேன் தான் ஃபஸ்ட்லேருந்தே அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதே தான் சொன்னாங்க. கடைசி வீடியோ என்ன ப்ராப்ளம், அடுத்து அவங்க வீடியோ கொடுக்கல, நானும் மறந்துட்டேன், அப்படியே விட்டுட்டேன். இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கேம். ஓ இப்படி ஏமாத்துறாங்களே அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தேன், சரியாக ரிப்ளை இல்லை. சரி ஓகேன்ட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ இப்படி தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு ஏமாத்துனாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக, இதுதான் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாக ஏமாற்றிருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெண்டாக நடந்து ஒரு 6 months தான் இருக்கும். என்னென்னா ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. அந்த ஈவெண்ட் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்களோட எடிட்டர் வந்து வெளியே எங்கேயோ போயிட்டாங்க, லைக் ஏதோ ஊருக்கு எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்ஜென்ட்டு அப்படின்ற மாதிரி என்னை கேட்டிருந்தாங்க. 1 நைட்டில் எடிட் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அந்த லீடு வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்த லீடு. என் ஃப்ரெண்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி டிசைனிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட கிளைண்ட்டோட லீடு. ஸோ என்ன அவங்க ரெஃபர் பண்ணி அப்படி வந்த லீடு. ஸோ நானும் வந்து 1 நைட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி போய் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரு வீடியோக்கு 1500 அப்படின்ற மாதிரி நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னோடனே வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து செகண்ட் வீடியோவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்னோடனே ஓகே நம்ம செகண்ட் வீடியோவும் பண்ணலாம், நான் டோட்டலாக சேர்த்து பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்போவே யோசிச்சிருக்கணும். ஆக்சுவலாக அவங்களோட பிளேஸில் தான் நான் போய் எடிட் பண்ணி தந்தேன். அவங்க வந்து ஃபுட்டேஜ்லாம் பெரிய ஃபுட்டேஜாக இருக்குது, ஸோ ஷேர் பண்ண முடியாது, நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னாங்க. ஸோ லொக்கேஷனும் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நான் போய் எடிட் பண்ணி தந்திருந்தேன். அப்போயே யோசிச்சிருக்கணும், அந்த வீடியோ முடிச்சோடனே பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கணும். சரி ஓகே நல்லா பழகிட்டாங்களே அப்படின்ட்டு சரி 2 வீடியோ சேர்த்து வச்சு பே பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் இன்னொரு வீடியோ போய் பண்ணி தந்தேன். அந்த வீடியோவுமே வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பிரச்சனைனா 2 வீடியோ பண்ணி முடித்து 2 days ஆகுது, 1 week ஆகுது, 10 days ஆகுது. நான் கேட்குறேன் பேமெண்ட்டு போடுறேன் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னா கேட்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து இக்னோர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபோன் பண்ணால் எடுக்கிறதில்ல, மெசேஜ் பண்ணால் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இக்னோர் பண்ண ஆரம்பித்தாங்க. டோட்டலாக வந்து ஒரு 3000 அவங்க தர வேண்டியது இருந்துச்சு 2 வீடியோவுக்கு. பட்டு என்னாலேயும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே என்னோடய ஒர்க்ஸில் வந்து நான் பிஸி ஆகிட்டேன். அப்படியே போக நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி ஓகே இது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து என்னோடய எமோஷ்னலாக நான் பேசிட்டேன். அர்ஜென்ட் ஒர்க்குன்றதுனால தான் பண்ணி தந்தேன், இல்லைனா நான் பண்ணி தந்திருக்க மாட்டேன். நீங்கள் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு கூப்பிட்டு நீங்கள் எப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு சென்டிமெண்டலாக ஒரு ஆன்சர் சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்து வெளியே எடுத்து தான் பண்ணுறாங்க. அவங்களோட கிளைண்ட் இருப்பாங்களே இந்த ரியல் கிளைண்ட்டு, அவங்க வந்து இவங்களை இக்னோர் பண்ணிட்டாங்க. அந்த ஒரிஜினல் கிளைண்ட் வந்து இவங்களை இக்னோர் பண்ணிட்டாங்க ஒர்க்ஸ்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம். அது உண்மையாக பொய்யான்றது தெரியல. பட் வந்து
சென்டிமெண்டலாக சொன்னாங்க. சொல்லும் போதே இந்த மாதிரி ப்ரோ எங்களுக்கே வந்து நாங்களே இன்னும் ரெண்ட் கொடுக்கல ப்ரோ, கேமரா எடுத்தது அவங்க இந்த மாதிரி இக்னோர் பண்ணிட்டாங்க, பேவே பண்ணலை சுத்தமாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் இன்னொரு வாட்டி ஆக்சுவலாக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஜஸ்ட்டு சும்மா வந்து மொபைல் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்டேருந்து ஒரு 1000 ருபீஸ் பே பண்ணியிருந்தாங்க. என்ன இது 1000 ருபீஸ் வித்தியாசமாக இருக்கே, நான் 3000 தானே ஒர்க் பண்ணி 1000 ருபீஸ் பே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவங்களே கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1000 ருபீஸ் போட்டிருக்காங்க. எனக்கு புரியல என்ன 1000 ருபீஸ் போட்டிருக்காங்க. கேட்டேன் ஆக்சுவலாக 3000க்கு தான் சொல்லியிருந்தோம், 2 வீடியோஸ் பண்ணியிருந்தோம், 1500 3000 அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க நீங்கள் என்ன 1000 போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை ப்ரோ இப்போ ஆக்சுவலாக இப்போ இல்லை ஆக்சுவலாக, ஸோ இப்போ 1000 வச்சுக்கோங்க, நான் டுமாரோ மார்னிங் வந்து ரிமைனிங் 2000 போட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்புறம் வந்து எதாவது புரியுது. ஆக்சுவலாக அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஆக்சுவலாக இன்னொரு ஒர்க்குக்கு வந்து பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே புரிஞ்சு போச்சு, இப்போ அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த 1000 ருபீஸா அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டேன். என்ன நடந்திருக்குன்னு புரியும். ஆக்சுவலாக எனக்கும் தெரியுது. இப்போ நான் அது போய் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா நான் இன்னுமே வந்து அவங்கக்கிட்ட அந்த காசை கேட்டுகிட்டே இருந்திருக்க வேண்டியது தான். ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ அந்த காசும் வந்து எப்படியும் நம்ம கேட்டுகிட்டே தான் இருப்போம், அது வராது அப்படின்றது எனக்கும் தெரியும். நானும் ஃபாலோ பண்ணேன், பட் அவங்க கிடைக்கல. ஸோ என்னென்னா நான் தான் பிளைண்டாக வந்து அவங்கள நம்பிட்டேன். நான் ஆக்சுவலாக வந்து நம்ம யாருன்னே தெரியாது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்றதுலாம் ஓகே, ஸோ நல்லா பழகுறாங்களே அப்படின்றதுக்காக யார்கிட்டையும் பிளைண்டாக நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய 2 கிளைண்ட்ஸ் வந்து ஏமாத்தினது. கம்ப்ளீட்டாக ஏமாறல, நம்ம ஒரு ஆஃப் த அமௌண்ட் தான் 2 பேர்கிட்டே ஏமாந்துருக்கோம். அதை நினச்சா கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ரெமிடினா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் வேணும்னா வந்து அந்த கான்ட்ராக்ட் மாதிரி சைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இனிஷியலாக பே வந்து வாங்கிக்கலாம், 50% பே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 50% வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு கிளைண்ட் கேட்குறாங்கன்னா ஒரு ஜென்யூனாக அவங்க இருக்காங்களா, அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சில ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லலாம். ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி மணி மேக்கிங் அண்ட் ஃப்ரீலான்சிங் பற்றி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.